புது பொலிவுடன் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்ட சென்னையின் அடையாளம். பிரம்மாண்ட பார்க்கிங், உணவகம் என கம்பீரமாய் எழுந்து நிற்கும் அதிசயம். அதிநவீன வசதிகளுடன் பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் அப்படி என்ன இருக்கு? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் 1974-75 ஆகிய ஆண்டுகளில் நிர்மாணிக்கப்பட்டது சென்னை மாநகரின் அடையாளமாக திகழும் வள்ளுவர் கோட்டம். அதிமுக ஆட்சியின் போது 10 ஆண்டுகளாக வள்ளுவர் கோட்டம் பராமரிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் திமுக ஆட்சி மீண்டும் வந்ததும் 80 கோடி ரூபாய் செலவில் வள்ளுவர் கோட்டத்தை புனரமைக்கும் பணிகள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று தற்போது புதிதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். 20,000 சதுரடி பரப்பளவில் 1548 இருக்கைகள், அதிநவீன வசதிகள் ஆகியவற்றுடன் பிரம்மாண்டமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம், இலக்கிய விவாதங்கள், ஆவணப்பதிவு மற்றும் கல்வி ஆராய்ச்சிக்கு பயன்படும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள குறள் மணிமாடம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உரை விளக்கத்துடன் 1330 திருக்குறள்களை கொண்ட குறள் பலகைகள் அமைக்கப்பட்டு ஓவியங்களுடன் புதிய வடிவம் பெற்றுள்ளது. முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக மின்தூக்கி, பேவர் பிளாக் பாதை ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டுமானத்தில் சிறப்பு சேர்க்கும் விதமாக மழைநீர் வடிகால் வசதி, 2 லட்சம் கொள்ளளவு நீர் சேமிப்பு தொட்டி, புல்வெளி, செயற்கை நீரூற்று, ஒளி காட்சி, பிரம்மாண்டமான தோரண வாயில் உள்ளிட்டவையும் உருவாக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் தேர் வடிவில் 106 அடி உயரத்தில் திருக்குறள் கருத்துக்களை விளக்கும் சிற்பங்கள், நுட்பமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கல் தேர் ஒளி தொழில்நுட்பத்தில் மிளிரும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. 27,000 சதுரடி பரப்பில் தரைநிலை, தரையின் கீழ்நிலை பகுதிகளில் 162 கார்கள் வரை நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வள்ளுவர் கோட்டத்தை பார்வையிட வருகை புரியும் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் 3336 சதுரடியில் உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது. 275 சதுரடி பரப்பளவில் நினைவு பொருள் மற்றும் பரிசு பொருட்களுக்கான விற்பனையகமும் அமைக்கப்பட்டுள்ளது.